யா சாமி, பாட்டக்குள்ள ஐயனாரே, சீலக்காரி ஆத்தா, உன் புள்ள இப்ப 2 உசுரா இருக்கா. அவளையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் எந்த குறையும் இல்லாம பெத்தெடுக்க வைத்தாய் சீலக்காரி ஆத்தா. உங்க அத்தையும் பவித்ராவும் போய் சொல்றாங்க. உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரி எல்லாம் இல்ல, தமிழோட அக்கா மாதிரி இருக்க. ஏய், சும்மா ஓட்டாதடி. ஹே, நிஜமா தாண்டி சொல்றேன். அத்தை, நானும் எங்க அம்மாக்கு குங்குமம் வைக்கலாமா? வாடி பெரிய மனுஷி, வா. ஐயோ ஆண்டலத்தை, நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு உடனே என்னடா இது, இத்தனை நாள் கழிச்சு வந்தும் இப்படி இருக்காங்களேன்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இப்ப பார்த்தா இங்க எல்லாமே தலைகீழா நடந்துட்டு இருக்கு. ஏய், நேரா நடந்தா என்ன, தலைகீழா நடந்தா என்ன, எல்லாமே நல்லதா தானே நடக்குது. அப்படியே சும்மா என்ஜாய் பண்றீ. பாரதி, இதெல்லாம் பாக்கும்போது எனக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குடி. அடிப்பாவி, அழகருக்காக பெத்துக்க சொன்னா நகைக்காக பெத்துக்க போறியா? ஆமா, அப்படியே அழகரோட அம்மா எனக்கு பரம்பரை நகையெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் மறுவேளை பாப்பாங்க. அடிப்போடி, அவங்க என்னையும் அழகரையும் முதல்ல ஏத்துப்பாங்களானே தெரியல. இதுல நகை வேற போட்டு அழகு வேற பார்த்து கிழிச்சிருவாங்க. இங்க பாருடி, எல்லா அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டேன்னு வை, அதுக்கப்புறம்லாம் அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், நீயும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கிற வழியை பாரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அப்போ அழகர் ஊர்ல இருந்து வந்த உடனே அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். பாரதி, ஆனா ஒண்ணு பாரதி, ஆதியே உன் மேல இவ்ளோ பாசமா இருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுதே. ஏன், எதை வச்சு அப்படி சொல்ற? பின்ன பொதுவா அம்மா புள்ளையா இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்க பொண்டாட்டிய செம்மையா அவங்க அம்மா மாதிரியே பாத்துப்பாங்க. ஆதியும் அம்மா புள்ள தானே? ஆமாண்டி, அவர் சரியான அம்மா புள்ள. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவர் அம்மா மடியிலேயே படுத்துட்டு இருப்பாரு. குழந்தை மாதிரி ஊட்டி விட சொல்லிட்டு இருப்பாரு. அது கூட பரவாயில்ல, 2 பேரும் எப்படி இந்த பொம்பளைங்க கிச்சன்ல பொருளி பேசிப்பாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உங்க அத்தையும் சொன்னாங்கடி, டெய்லி போன் பண்ணி பேசிடுவாராம். இங்க என்ன நடக்குதோ அத அப்படியே அங்க சொல்லிடுவாராம். பவித்ராக்கும் ஆகாஷ்க்கும் இருந்த லவ்ல இருந்து பாட்டி யூஸ் பண்ற பாக்கு பிராண்ட் வரைக்கும் சொல்லிருக்காரு அவரு. ஓஹோ, அப்ப அந்த ஃப்ராட் தான் அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் பண்ண சொல்லிருக்கும். பின்ன பாட்டி வெத்தலைக்கு என்ன பாக்கு போடுதுன்னு சொல்றவரு இத சொல்லிருக்க மாட்டாரா? அது அம்மா புள்ள மட்டும் இல்லடி, சரியான அம்மா பைத்தியம். ஏதோ ஒண்ணுடி, இவன் வரப்போற நேரம் எல்லாமே சரியாயிடும். அதென்னடி எல்லாருமே அவனே சொல்றீங்க? எல்லாரும் பையனே பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா பையன்தான் பிறப்பான். சரி, ஒருவேளை பொண்ணு பிறந்தா வேண்டான்னு சொல்லிடுவியா? அதெல்லாம் இல்லடி, ஆதி தமிழ் மேல காட்டுற பாசத்தை பாக்குறப்பெல்லாம் எனக்கு லைட்டா பொறாமையா இருக்கும். இத நானே உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கேன். என்ன பயங்கரமா டென்ஷன் பண்ணுவாரு. அதனால அடுத்த குழந்தை வந்த உடனே நான் அவரை வெறுப்பேத்து போறேன்.
இந்த நெக்லஸ் எப்படி இருக்குமா? ஆ சூப்பரா இருக்குடி. யார் போட்டு விட்டா? சாரதா பாட்டியா? ஆமாம்மா. ஹே, உன்னை விட உன் மாமியார் இவ்வளவுதாண்டி பயங்கரமா கவனிக்கிறாங்க. ஆமாடி, இவ அப்பாக்கும் சரி இவ பாட்டிக்கும் சரி மேடம்னா உசுரு. பார்த்தேன் அதான் மகாராணின்னு சொல்றாங்களே இவள. இதெல்லாம் வெறும் பேச்சு மட்டும் இல்லடி, உண்மையாவே அவங்களுக்கு இவ அப்படிதான். ஒரே நாள்ல சொத்து எல்லாத்தையும் இவ பேருக்கே மாத்தி எழுதி வச்சிட்டாங்க. ஹே தமிழ், அது மட்டும் இல்லடி, சாரதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சாரதா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், சாரதா கார்மெண்ட்ஸ், சாரதா ஏஜென்சிஸ்னு எல்லாத்தையும் தமிழ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தமிழ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், தமிழ் கார்மெண்ட்ஸ் ஏஜென்சிஸ்னு எல்லாத்தையுமே தமிழ் பேருக்கே மாத்திட்டாங்க. என்னை விட மேடம் தான் உங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல். ஏய், நீங்க 2 பேருமே ரொம்ப லக்கிடி. இல்லன்னா ஆதி உங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாரு. இப்படி ஒரு அத்தையும் உங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆமாண்டி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஏய், இப்ப எதுக்கு முடிஞ்சு போன கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்பதான் எல்லாமே சரியாயிடுச்சுல, இனிமேயும் எல்லாமே சரியாதான் இருக்கும். எனக்கு பசி உயிர் போகுது. நேரத்துக்கு சாப்பிடலனா நான் ஆண்டாளாவே இருக்க மாட்டேன், பத்ரகாளியா மாறிடுவேன். அதனால நான் போய் சாப்பிடுறேன், நீயும் சாப்பிட்டு தூங்கு. ஏய், நீயும் சாப்பிட்டு தூங்குன.